வணக்கம். நீங்க ரொம்ப நல்லவரா இருந்ததுனாலேயே மத்தவங்க உங்கள சர்வசாதாரணமா எடுத்துக்கிட்ட மாதிரி எப்பவாச்சும் உணர்ந்திருக்கீங்களா? ஒரு உதவி செஞ்சுட்டு, அடடா இது ஏன் செஞ்சோன்னு அப்புறமா ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நீங்க மட்டுமில்ல, நிறைய பேர் இந்த மாதிரி உணர்றாங்க. இன்னைக்கு இந்த ஒரு வேதனையான முரண்பாட்ட பத்தி தான் நாம ஆழமா பார்க்க போறோம். வாங்க, இந்த கேள்வியோட மையத்துக்குள்ள போலாம். நாம ஒருத்தர்கிட்ட அன்பா இருக்கும்போது பதிலுக்கு அவங்க கிட்ட இருந்து அன்பையும் மரியாதையும் தான் எதிர்பார்ப்போம். ஆனா பல நேரங்கள்ல என்ன நடக்குது? நமக்கு கிடைக்கிறது என்னவோ எக்ஸ்ட்ரா பொறுப்புகளும் ஏமாற்றங்களும் தான். ஏன் இப்படி நடக்குது? இதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி என்ன? வாங்க, நாம சேர்ந்து இதை கண்டுபிடிப்போம். இன்னும் முழு விஷயத்தையும் தெளிவா புரிஞ்சுக்க நாம ஒரு 5 பகுதியா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல கருணையின் முரண்பாடு, அப்புறம் ஒப்புதல் தேடும் பொறி, எப்படி நம்ம நல்ல குணமே நமக்கு எதிராகுது, அப்புறம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா மத்தவங்க உரிமை எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க, கடைசியா இதுக்கான தீர்வு என்ன, அதாவது எல்லைகளோட எப்படி கருணையா இருக்கிறதுன்னு பார்க்க போறோம். சரி, முதல் பகுதி கருணையின் முரண்பாடு. நம்மளோட நல்ல எண்ணங்களே நமக்கே டயர்டாக்கி விடுற சில நிஜ வாழ்க்கை சூழல்கள்ல இருந்து ஆரம்பிக்கலாம் வாங்க. யோசிச்சு பாருங்க, வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஆபீஸ்ல எல்லாரும் கிளம்புறாங்க. ஆனா உங்க மேனேஜர் மட்டும் கரெக்டா உங்க டேபிளுக்கு வர்றாரு. ஏன்னா நீங்க முடியாதுன்னு சொல்ல மாட்டீங்கன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். பாத்தீங்கன்னா மத்தவங்களோட வேலைய வாங்கி செய்யறதே உங்க வேலையா மாறிடும். உங்க உதவி செய்யற மனப்பான்மையே உங்களுக்கு ஒரு சுமையா மாறிடுது இல்லையா? உங்க போன் அடிக்குது, பார்த்தா உங்க நண்பர். போனை எடுக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு ஏதோ உதவி தேவைன்னு. அவங்க ஜாலியா இருக்கும்போது உங்களை கூப்பிடவே மாட்டாங்க. ஆனா ஒரு பிரச்சனைனா அவங்க மனசுல வர முதல் பேர் உங்க பேராதான் இருக்கும். இதுக்கு பேரு நட்பா இல்ல வசதியா? இது குடும்ப நிகழ்ச்சிகள்ல அடிக்கடி நடக்கும். நீ எவ்ளோ தங்கமானவன் தெரியுமா? உன்ன மாதிரி ஒருத்தர் இல்லன்னு உங்கள புகழ்ந்து தள்ளுவாங்க. அந்த புகழ்ச்சி முடிஞ்ச அடுத்த நிமிஷமே உங்களால செய்ய முடியாத ஒரு பெரிய உதவிய கேட்பாங்க. இங்க பாராட்டுங்கிறது அன்பில்ல, அது ஒரு கோரிக்கைக்கான முன்னுரை. அவ்வளவுதான். சரி, இந்த மாதிரி விஷயங்கள் ஏன் திரும்ப திரும்ப நடக்குது? இது யதார்த்தமா நடக்கிறதில்ல. இதுக்கு பின்னாடி ஒரு பலமான பாவனாத்மக யந்திரம் வேலை செஞ்சுட்டு இருக்கு. அதைத்தான் நாம ஒப்புதல் பொறின்னு சொல்றோம். வாங்க, அதை சொந்த விளக்கமா பார்க்கலாம். நம்மள் நிறைய பேர் இந்த நம்பிக்கையில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நாம நல்லதை செஞ்சா நமக்கு நல்லதே நடக்கும், நாம அன்பு காட்டினா நமக்கு தானா மரியாதை கிடைக்கும்னு நம்புறோம். இது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா இது நிஜம் இல்ல. இதுதான் நாம சரி செய்ய வேண்டிய முதல் தப்பான புரிதல். வெளிப்படையா நாம எதிர்பார்க்கறது மரியாதை. ஆனா நம்ம ஆழ் மனசுல நமக்கு வேற ஒரு பலன் கிடைக்குது. சண்டை சச்சரவுகளை தவிர்க்கறனால நாம பாதுகாப்பா உணர்றோம். மத்தவங்களை சந்தோஷமா வச்சுக்கறனால நாம ஒரு நல்லவர் அப்படிங்கிற உணர்வை பெறுறோம். இந்த பாதுகாப்பு உணர்வுக்காகவும் இந்த நல்லவருங்கிற பட்டத்துக்காகவும் தான் நாம நம்ம எல்லைகளை விட்டு கொடுத்துறோம். இந்த சார்ட் அது இன்னும் தெளிவா காட்டுது பாருங்க. கிட்டத்தட்ட பாதி காரணம் மத்தவங்களோட ஒப்புதலை தேடுறதுதான். அடுத்தது எந்த சண்டையும் வேண்டான்னு ஒதுங்கி போறது. கடைசியா மத்தவங்கள நாம காயப்படுத்திருவோமோ இல்ல ஏமாத்திருவோமோங்கிற பயம். இந்த 3 தான் நம்மள இந்த பொறியில சிக்க வைக்குது. வாங்க, அடுத்த பகுதிக்கு போகலாம். உங்களோட மிகச்சிறந்த குணங்கள், அதாவது இரக்கம், நேர்மை, இதெல்லாம் எப்படி உங்கள பயன்படுத்த நினைக்கிறவங்களுக்கு ஒரு திறந்த கதவா மாறுதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த அணுகல் புள்ளிங்கிற வார்த்தைய கவனிங்க. இது வேற ஒண்ணும் இல்ல, உங்க நல்ல குணம்தான். உங்கள பயன்படுத்த நினைக்கிறவங்க உங்ககிட்ட இருக்கிற கோபத்தையோ சுயநலத்தையோ தேட மாட்டாங்க. அவங்க தேடுறது உங்ககிட்ட இருக்கிற கருணையையும் உதவி செய்யற மனப்பான்மையும் தான். அதுதான் அவங்களுக்கு உள்ள வரதுக்கான வழி. இது எப்படி நடக்குதுன்னு பாருங்க. உங்க பச்சாதாபத்தை பயன்படுத்தி எனக்காக இது கூட செய்ய மாட்டியான்னு கேட்டு உங்கள குற்ற உணர்ச்சிக்குள்ள ஆக்குவாங்க. உங்க நீர்மையை பயன்படுத்தி எத்தனை தடவை தப்பு செஞ்சாலும் திரும்ப திரும்ப மன்னிப்பு கேட்பாங்க. உங்க விசுவாசத்தை காரணம் காட்டி நியாயமே இல்லாத கோரிக்கைகளை கூட உங்க மேல திணிப்பாங்க. நீங்க ஒரு தடவை செய்யற உதவிய அது உங்க கடமையேங்கிற மாதிரி மாத்திடுவாங்க. சுருக்கமா சொன்னா உங்க பலமே உங்களுக்கு எதிரான ஆயுதமா மாறுது. யாருமே முதல் நாள்லயே உங்கள ரொம்ப அதிகமா பயன்படுத்திக்க மாட்டாங்க. இது ரொம்ப மெதுவா படிப்படியா நடக்கிற ஒரு விஷயம். அதனாலதான் நம்மில் பலரால இத ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்க முடியறதில்ல. இந்த பேட்டர்னை கவனிங்க. முதல்ல ஒரு சின்ன உதவியோட தான் ஆரம்பிக்கும். நீங்க செஞ்சதும் உங்களை பாராட்டுவாங்க, உங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கோரிக்கைகள் பெருசாகும். ஒரு கட்டத்துல நீங்க தயங்க ஆரம்பிக்கும் போது நீ ரொம்ப மாறிட்டன்னு சொல்லி உங்களை குற்ற உணர்ச்சிக்குள்ளாக்குவாங்க. கடைசியா நீங்க கொடுத்துட்டே இருக்கிறதும் அவங்க வாங்கிட்டே இருக்கிறதும் அந்த உறவோட ஒரு புது இயல்பா மாறிடும். இந்த வரிய நல்லா உள்வாங்கிக்குங்க. நாம சண்டை எதுக்குன்னு அமைதியா போறதா நினைக்கிறோம். ஆனா உண்மையில நாம நம்ம மன அமைதியா நேரத்தை சக்தியை எழுந்து அடுத்தவங்களோட வசதியைத்தான் பாதுகாக்கிறோம். நாமளே தான் அவங்களுக்கு கத்துக் கொடுக்கறோம் நம்ம எல்லைகளை மீறினா எந்த பிரச்சனையும் வராதுன்னு.
இப்ப வரைக்கும் பிரச்சனைய அதோட ஆணிவேர் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இப்ப ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வர்றோம். தீர்வு. இதுக்கு தீர்வு நீங்க கருணையே இல்லாதவரா மாறணும்னு அர்த்தம் இல்ல. மாறாக உங்க கருணைய எப்படி புத்திசாலித்தனமா பாதுகாக்கிறதுங்கிறதான். இந்த 2 சிந்தனையும் ஒப்பிட்டு பாருங்க. பழைய சிந்தனை என்ன? நல்லவரா இருந்தா மத்தவங்க நம்மள யூஸ் பண்ணிக்குவாங்க. ஆனா புதிய சக்தி வாய்ந்த சிந்தனை என்ன சொல்லுதுன்னா, எல்லைகளோட நீங்க காட்டுற கருணை தான் உண்மையான மரியாதையை உங்களுக்கு பெற்றுத்தரும். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க முடியாதுங்கிற வார்த்தை தான் உங்க முடியுங்கிற வார்த்தைக்கு மதிப்பை கொடுக்குது. இந்த மாற்றங்களை எப்படி நம்ம வாழ்க்கையில கொண்டு வர்றது? முதல்ல உறவுகள்ல ஒரு சமநிலை இருக்கான்னு பாருங்க. 2வது, உங்களுக்கு குற்ற உணர்ச்சி ஏற்பட்டா உடனே அவங்க சொல்றது செய்யாதீங்க. ஒரு நிமிஷம் நின்னு நான் ஏன் எப்படி ஃபீல் பண்றேன்னு உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. ஒரு விஷயம் தப்புன்னு படும்போது முடியாதுன்னு சொல்றத தள்ளி போடாதீங்க. பேச்சை விட செயலை நம்புங்க. கடைசியா, ஒருத்தர் திரும்ப திரும்ப உங்க எல்லைகளை மதிக்கலன்னா உங்க வாழ்க்கையில அவங்களுக்கு நீங்க கொடுக்கற இடத்தையும் முக்கியத்துவத்தையும் மாத்துங்க. சரி, இந்த விவாதத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க வாழ்க்கையில அது வேலையா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், ஏன் குடும்பமா கூட இருக்கலாம், எந்த இடத்துல உங்க கருணைக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்படுது? எந்த இடத்துல உங்க அன்பை சும்மா கொடுக்காம கொஞ்சம் பாதுகாத்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இத பத்தி யோசிச்சு பாருங்க. ஏன்னா உண்மையான கருணைங்கிறது பலவீனம் கிடையாது. அது எல்லைகளோட இருக்கிற ஒரு மிகப்பெரிய பலம்.